சார் சார் என்ன சாரு? உட்காருங்க சார். சார் அவங்க 10 வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வராங்க சார். அவங்க வரும்போது நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எப்படிங்க சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அவங்க வந்துட்டு போன உடனே நானே கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் சார். என்ன சார் பிரச்சனை இதுல? என்ன மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டரை அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்றதுல என்ன சார் பிரச்சனை? இல்லைங்க சார் சார், நானும் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் தான் சார். நான் என்ன சொல்ல என்ன வரேன் சரவண, எதுவும் பிரச்சனையா என்ன? சார் ப்ளீஸ். அதுக்கு இல்லை சார். எதுக்கு இல்ல சார்? சார் இப்ப சரவணனை கூட்டிட்டு போக என் கையில ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் இருக்கு. தேவைப்பட்டா இழுத்துக்கிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டி 323, 324, 307 கூட போட்டு உள்ள தள்ளலாம். உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஆனா அதெல்லாம் நான் பண்ணலையே சார். இங்கேயே இருந்து கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் கூட்டிட்டு போறேங்கிறேன். இது ஒரு தப்பா சார்? சார் அவங்க அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறமா நானே சொல்லுவேன் சார். சார் நீங்க ஒரு சாதாரண பொண்ணை பெக்கல, ஒரு சிங்க பொண்ணை பெற்றிருக்கீங்க. அதுவும் அந்த பொண்ணு நேத்து பேசின பேச்சு ஜான்சி ராணி மாதிரி பேசிச்சு சார். அது சொன்னா அவங்களுக்கும் பெருமையா இருக்கும்ல சார். சரவண, ஆமா நம்மளே பேசிட்டு இருக்கோம். அவங்கள வர சொல்லுங்க. வர சொல்லுங்க சரவண. சார் இதுக்கு சார் லேடிஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணிட்டு ஏங்க அந்த பொண்ணு தாங்க இன்வால்வ் ஆச்சு. நாங்கள் எங்கே இன்வால்வ் ஆனோம்? கூப்பிடுங்க சார். சண்முகம் சார் உட்காருங்க. சண்முகம் இருக்கட்டும் சார். போங்க சரவண, போய் வர சொல்லுங்க. சார் அவங்க சண்முகம் உட்காருங்கன்னு சொன்னேன். சரிங்க சார். என்ன ஆள் நீங்க? ஐயா சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் யார் சார் ஹெல்ப் பண்றதுக்கு? சாதாரண இன்ஸ்பெக்டர். என்ன சரவண என்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு? ஹெல்ப் பண்ற அளவுக்கு நான் யாரு? அவ்வளவு பெரிய போங்க, போய் அவங்கள வர சொல்லுங்க. சண்முகம் சார் போய் கூட்டிகிட்டு வாங்க. சார் அவங்க வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சண்முகம் போங்க. என்ன சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். வந்துட்டாங்க சார். இந்த பொண்ணா நேற்று பேசிச்சுங்கிற மாதிரி இல்ல. இந்த பொண்ணு தான் பேசிச்சுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா சண்முகம்? நேத்து ஒன்று சொன்னீங்கல்ல மேலே வரும்போது, அது என்னது ஞாபகத்துக்கு வரலையா? அதான் சொன்னீங்களே நான் மரியாதை இல்லாமல் பேசினா என்னமோ பண்ணுவேன்னு. வக்கீல் சார் சொல்ல சொல்லுங்க. சொன்னா நீங்க கேட்ட மாதிரி சரவணனை விட்டுறேன், அப்புறமா வந்து கூப்பிட்டுக்கிறேன். சார் ப்ளீஸ் சார். சொல்லுமா, சொல்ல சொல்லுங்க சரவண. மா சொல்லு. நீங்க மரியாதை இல்லாம பேசினா நாங்களும் மரியாதை இல்லாம பேசுவோம் சார். சொன்னில்ல, அத சொல்லு. உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன் சார் உன்னைய கேட்டனா? உன்னைய கேட்டாதான் நீ பதில் சொல்லணும். உன்னைய கேட்டா நீ தான் பதில் சொல்லணும். சொல்லுமா, சொல்லுன்ன. நீங்க மரியாதை இல்லாம பேசினா ஆ? நாங்களும் மரியாதை இல்லாம பேசுவோம் சார். ஓ, நாங்க மரியாதை இல்லாம பேசினா ஏண்டா சரவணா, முல்ல மாதிரி சோத்த திங்கிறியா இல்ல வேற எதையும்? ஏமா இவ்வளவு மரியாதை இல்லாம பேசுற? இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா? இப்படி பேசினா எப்படி இருக்கும் பாரு. ஏண்டா சரவணா, இல்லாம நேத்து பேசிட்டோன்னு யோசிக்கிறல்ல? பொம்பளை புள்ள அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ மட்டும் நேற்று பேசாமல் இருந்தேன்னா உன் வீட்டுக்காரும் அமைதியாக இருந்துப்பார்ல. உன்னால இப்போ பிரச்சனை அவருக்கு தானம்மா. சார் என்ன இன்னும் எவ்வளோ வேணாலும் திட்டுங்க சார். ஆனால் மாமனார் மாமியார் வந்துட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். உங்ககிட்ட அப்படி பேசுறது தப்புன்னு கூட தெரியாம ஏதோ முட்டாள்தனமா பேசிட்டேன் சார். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சார். சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். நேற்று ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க சார். அதை நினச்சி இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார். எது
கஷ்டப்படுறாங்களா? அது எப்படி? அது வீட்டில் உள்ள லேடிஸ்ட்ட போலீஸ் தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு எங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? 24 மணி நேரமும் பப்ளிக் சர்வீஸ் பண்ற போலீஸை நீங்க அவமானப்படுத்துவீங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி நாங்க வீட்டுக்கு போய் தூங்காம கஷ்டப்படணும். எது கஷ்டம்? நேற்று சரவண சொன்னார்ல, எங்களுக்கு மேல இருக்க உயர் அதிகாரிங்க, அவங்களுக்கு மேல இருக்க மந்திரிங்க, இவங்கெல்லாம் யார் எது சொன்னாலும் பிடிக்குதோ பிடிக்கலையோ, சரிங்க சார் பண்ணிடுறேன் சார், சரிங்க சார் பண்ணிடுறேன் சார், இப்படி கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். எங்களுக்கும் தான் வெறுப்பா இருக்கு. என்ன பண்றது? கேட்கல? அவங்க கிட்ட மரியாதை தான் நடந்துக்கிறோம். நீங்க பப்ளிக்கும் அப்படி பயந்து மரியாதையா தான் நடந்துக்கணும். நாங்க பாக்குற வேலை மேல இருக்கிற ஒரே ஒரு ஆறுதலே பப்ளிக் எங்க மேல வச்சிருக்க பயம்தான். அந்த பயம் போய் திமிரா மாறினா அதுலேயும் சார் இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் போலீஸ் அவன்ன்றது, மாமா போலீஸ்ன்றது, தொப்ப போலீஸ்ன்றது, இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சார். போலீஸ் வேலை சேரும்போது நாங்கள்லாம், நான் மட்டும் இல்லை சார், எல்லாருமே ஃபிட்டாக தான் இருந்தோம். அப்போல்லாம் கிரவுண்டில் போய் பெறனாக்கா அவ்வளோ சந்தோஷமாக பண்ணுவோம். இப்போல்லாம் எங்கே சார், கிரவுண்டில் போய் நடக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்குது சார். போலீஸ் வாழ்க்கையே போக்கத்த வாழ்க்கையே ஆயிடுச்சு சார். நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறாள் 2 மாடி ஏறி வந்து சத்தம் போடாம விளையாடுங்கன்னு சொன்னா அவரே கிண்டலா பேசுறீங்கல்ல? இல்ல சார், அப்போ உங்களை என்ன பண்ணலாம்? அந்த நேரத்தில் ஏதோ தெரியாம பேசிட்டேன் சார். சார் நேற்று நம்ம படியிலேருந்து இறங்கும்போது மேலே கேலி பண்ணி பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க சார். சார் இல்லை சார், நாங்கள் விளையாண்டு ஒன்று பண்ணுங்க, நீங்க மேல போய் நேற்று விளையாண்டுருந்தீங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் கீழே கூட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. என்ன திரு சார்? சார் அதுக்கப்புறமா வேணா சரவணனை கூட்டிட்டு போய் 323 மாதிரி கேஸை போட்டு விட்டுருவோம். என்ன சொல்றீங்க? சார் சார் திரு சார்கிட்ட திரு சார்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன் சார். இனிமே இப்படி பண்ண மாட்டோம் எது? சார். ப்ளீஸ் சார். கேட்கல. சார் ப்ளீஸ் சார். எது? ப்ளீஸ் சார், அலோவ் பண்ணுங்க சார். மறுபடியும் ப்ளீஸ் தானா? நேற்று பார்க்கும்போது ஒரு மாதிரி ரூடாக இருந்தாங்க. சரவண, உங்கள் ஒய்ஃப்க்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொடுக்கலாமா? சரவண, சரவண, என்னாச்சு சரவண? முகமெல்லாம் இப்படி வந்துருச்சு. காம்ப்ளிமெண்ட் நீங்களா அதை கற்பனை பண்ணிக்கிட்டீங்களோ? ஒன்றும் இல்லை, இப்போ இவ்வளோ பொறுமைசாலியாக இருக்காங்க. நேற்று எப்படி திருசாட்ட பேசணுமா சார்? 2 நிமிஷம் மட்டும் சார். போய் பேசுங்க. போங்க வக்கீல் சார், கூட்டிகிட்டு போய் பேசுங்க. சார் சார் இன்னும் ஒரே ஒரு தடவை பேசி பாருங்க சார். என்னங்க பேசுறது? சார் அந்த இன்ஸ்பெக்டர் காசு வாங்குவாருன்னு உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனில் சொன்னார்ல சார், என்னை விடுறதுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு ஒரே ஒரு தடவை பேசி பாருங்க சார், ப்ளீஸ் சார். அதான் வந்த உடனே பேசிட்டேன்ல சார் சார் ஒத்துக்கிட்டாருன்னா நல்லா தானே சார்? ஒருவேளை ஒத்துக்கலைன்னா நான் அவர் கூட போயிடுறேன் சார். கூட போறீங்களா? அந்த ஆள் இங்கே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பாடியை வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது சார். நான் அவர் கூட போகலன்னா அவர் வெளியே போக மாட்டார் சார். சார் நீங்கள் இங்கே இருந்து மாமனார் மாமியார் வந்தோடனே அவங்ககிட்ட விஷயத்தையெல்லாம் சொல்லி புரிய வச்சு சக்தியும் குழந்தைய அவங்க கூட அனுப்பி வச்சிருங்க சார். சங்கர் சார்கிட்டையும் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க சார். ஒருவேளை அந்த ஆளுக்கு பாடி உள்ள இருக்கிறது தெரிஞ்சதுன்னா நீங்க சொன்ன மாதிரியே உங்களையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. வக்கீல் சார், சார் வக்கீல் சார். சக்தி பாரு,
நான் வெளியே போன உடனே பாப்பா விட்டு என்ன கூப்பிட சொல்லு, சரியா? போன உடனே கூப்பிட சொல்லணும். நீங்க போலீஸ் கூட எல்லாம் போக ஐயோ வேணாம். சக்தி, ஒரே நிமிஷம் சக்தி, நான் சொல்றதை மட்டும் கேளு. நான் வெளியே போன உடனே பாப்பா விட்டு கூப்பிட மட்டும் சொல்லு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. வக்கீல் சார், சரி, போலாம்.